இந்த ஆடாம வாங்கிக்கோ. உன் டீயை குடிச்சிட்டு நம்பி போறேன். அடி வாங்குறதுக்கு தெம்பா இருக்கும்ல, அதுக்கு நான் கேரண்டினே. மீடியா வச்சுக்கோ, அப்பப்போ வருவேன். மாதேவா போவோம். நேரம் மொட்டை மாடியில போய் கம்பெடுச்சு படுத்துடணும். ஆகா நாத்துக்கு மாமியாரு, இந்த வாளில 2 லிட்டர் பாலை ஊத்து. 2 லிட்டரா? 200 பால் தானே வாங்குவியோ? அது நேத்து வரைக்கும் 200 பாலை வாங்கி காய்ச்சி வச்சுக்கிடுவேன். தனியா ஒரு 3 கப்பு தண்ணியை ஊத்தி அதுல காப்பி தூளை போட்டு நல்லா கொதிக்க வச்சு இதுல இருக்க பாலத்துக்கு அதுல கலந்து காப்பியை குடிப்போம். அப்படிதான் இவ்வளவு நாள் குடிச்சிட்டு கிடந்தான். அதான் 200 பால் வாங்குவேன். இப்ப அப்படி இல்ல. 200 பால் வாங்குமா? கடவுளே, அப்ப காப்பி எப்படி இருக்கும்? நெடு தண்ணி நீச தண்ணி எல்லாம் இருக்கும். உங்க வீட்ல என்ன விசேஷமா? வேற யாரும் சொந்தக்கார யாரும் வாராவல? எல்லாம் விசேஷம் தான். ஊத்து ஊத்து. சாயந்திரமும் அதே மாதிரி 2 லிட்டர் பாலை வை. என்ன இனிமே தினைக்கும் அப்படிதான். தினமும் அப்படியா? அப்படின்னா நம்ம நினைச்சது சரியா தான் இருக்குமோ? பால்ல தண்ணி இனி சேர்த்துப்படாதம்மா. அதெல்லாம் நாங்க தண்ணி எல்லாம் சேர்க்க மாட்டோம். அப்படி கட்டி பாலாதான் தருவோம். வந்தாங்க போயிட்டோம்னா சாயந்திரம் ஞாபகம் வச்சிரு, மறந்துடாத. சரி சரி. இடி கஞ்சி பிசுனாரி 200 பால் தான் வாங்குவாட்டி. இன்னைக்கு ஏதோ 2 லிட்டர் பாலாவது பெரிய தூக்குவாளியும் தீட்டு வந்திருக்கா. என்னடி என்ன விஷயம் தெரிய மாட்டே உனக்கு? என்னன்னு தெரியல. காலையில் சிம்மு வீட்டுல போய் 10 முட்டையை வாங்கிட்டு 50 முட்டை இருக்கான்னு கேட்டு இடந்தா. இப்போ உங்க வீட்டுல வந்து 2 லிட்டர் பாலை வாங்குதா. அப்படி என்ன ஏதுன்னு சிம்மு கேட்டதுக்கு எங்க வீட்டுக்கு வாரிசு வரப்போகுதுன்னா. அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா. நான் என்ன தெரியுமா நினைக்கேன், நீலாம்பரி எதுவும் மாசமா இருக்கல என்னவோ தெரியலக்கா. அம்மை மூலம் பேச மாட்டல்வல்ல. அவ அங்கலட்டி இருக்கா அந்த வீட்ல, குடிசை வீட்ல. இப்போ யாரு கண்டாக்கா? ஒருவேளை அம்மை மூலம் நமக்கு தெரியாம பேசிட்டு இருக்கும். அது எப்படி அம்மா மவளை விட்டு கொடுப்பா? அதுவும் சரிதான். சும்மா நீலாம்பரி தலையில நிப்பா. இவ மாசமா இருக்கன்னு சொன்னா உன் நாத்து ஒரு மாதிரி நினைப்பாளட்டி. என்ன ஏதுன்னு கன்ஃபார்மா தெரியல. தெரியாம சொல்லப்படாதுலக்கா. யார்கிட்ட வந்து பேசுறேன். இன்னைக்கு பள்ளியோட லீவுன்னா 2 பேரும் இழுத்து முடிச்சு கிடந்து தூங்கிட்டு கால்வா. ஏடி 2 பேரும் எந்திரிச்சு பல்ல தேங்கிட்டி காபி போட்டு தரேன். எடி பெரியம்மா பூரி போட்டு வச்சிருக்கேன்னு போன் போட்டா. அங்க போய் சாப்பிடுங்கடி. என்ன மர்மல நான் சும்மா நின்னுட்டு இருக்கேன். வாயை வளந்து பாத்துட்டு இருக்கேன். எல்லாத்தையும் புடின்னா. அம்மா இவ்வளவு வாங்கிடுது. பாரிசு வரப்போதுன்னு சொல்லுச்சு. என்ன ஏதுன்னு தெரியலையே. விவரத்தை கேப்போமா கேட்காண்டாமா? கேட்டோம். கேட்கலாம் நமக்கு மண்டையை வெடிச்சிரும் போல இருக்கே. எதை என்னத்தை விசேஷம் நம்ம வீட்ல? ஏகப்பட்ட பொருள்லாம் வாங்கி கொண்டு குமிச்சிருக்கிய. நாட்டுக்கோழி முட்டை வாங்கிருக்கிய. அவ்வளவு பல வகையும் வாங்கிருக்கிய. தர்பூசணி வாங்கிருக்கிய. பால் வேற 2 லிட்டர் போல வாங்கிருக்கு போல இருக்கு. என்னத்தை விசேஷம்? ஏகப்பட்ட பொருள்லாம் வாங்கி கொண்டு குமிச்சிருக்கிய. நாட்டுக்கோழி முட்டை வாங்கிருக்கிய. அவ்வளவு பல வகையும் வாங்கிருக்கிய. தர்பூசணி வாங்கிருக்கிய. பால் வேற 2 லிட்டர் போல வாங்கிருக்கு போல இருக்கு. என்னத்தை விசேஷம்? யார் நம்ம வீட்டுக்கு வரவளோ? கொஞ்சம் பொறு. யார் வர போறானே கொஞ்ச நேரத்துல நீனே தெரிஞ்சுக்கிடுவ. எல்லாத்தையும் உள்ள கொண்டு வை. நம்ம இறைச்சி கடையில 2 கிலோ நல்ல இளங்கறியா பார்த்து வாங்கி தரேன். நீ உள்ளே வெள்ளப்பொடி எல்லாத்தையும் உடச்சி எடுத்து வை. அதுக்கப்புறம் சூடா இட்லி அவிச்சு வை. என்ன நான் வந்தோட மட்டன் கறியை வச்சிருக்கேன். சரிங்க தே. என்ன கொண்டாட்டமா தெரியலையா? என்னெல்லாமோ அடிக்கிட்டு இருக்கு. இட்லி மட்டன் குழம்புங்க. நமக்கு நம்மட்ட இட்லி இருக்கு. அதுக்கு ஒண்ணு சட்னி செய்ய முடியாது. தேங்காய் விக்க வெள்ளல இட்லி பொடி இருக்கு. அதை வச்சு தின்னுங்க. சரி நடக்குது நடக்கட்டும். இந்த மனுஷனை போய் எழுப்போம். தட்டுல கிடந்து நல்லா உறங்கிட்டு கிடப்பாரு. நேரம் காணுமா? ஆகா எம்மடியது நாட்டுக்கோழி முட்டை. அப்பப்ப என்னெல்லாமோ வாங்கி வச்சிருக்கல. இன்னைக்கு அடி தூள் தான். இன்னைக்கு நமக்கு விருந்துதான் போல இருக்கு. எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு. இன்னைக்கு நமக்கு லீவ் இல்ல. அதான் என் பொண்டாட்டி ஆசையா எல்லாம் செய்தரலாம் நினைச்சிருப்பா போல இருக்கு. என்ன ஒரு பாசம், என்ன ஒரு பாசம். நான் கூட அவளை தப்பா நினைச்சிட்டேன். நான் கோவத்துல இருப்பான்னு. டேய் ராஜேஷ், நீ கொடுத்து வச்சோண்டா. நீ கொடுத்து வச்சுவே. சரி அப்படி போய் மொட்டை மாடில படுத்து இருக்க மாதிரி நடிச்சிருவான். வந்து எழுப்பிட்டு என்னதான் சொல்லுதான்னு பாப்போம். நல்ல விடிஞ்சிருக்கு. நானும் உட்கார்ந்து தூங்கி இருக்கும் போல இருக்க. இவர்னா எந்திக்க போத கிடக்காரா? எனக்கு சைஸ பாருங்க. வெள்ளையம்மா கிளம்பி நம்மளுக்கு நம்மளே போயிருக்கலாம் நம்ம வீட்டுக்கு. சவத்த எங்க அம்மா 4 ஏச்சி தருவா. வேற இடத்த எல்லாத்தையும் வாங்கிட்டு விசிட்ட சொன்னோம்னா சந்தோஷப்படுவா. நியூஸ் பேப்பர் சொல்லிருக்கும் நினைச்சா சொல்லிருக்காது போல இருக்க. இல்லன்னா நேரம் எங்க அம்மா பறந்து வந்திருப்பாள. வெள்ளையம்மா கிளம்பி இங்க வரட்டும். அடிச்சு வரட்டும். இன்னி யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்ல. புருஷனை நம்பி பிரயோஜனம் இல்ல. அடுத்தாலையும் நம்பி பிரயோஜனம் இல்ல. நம்மளே களத்துல இறங்கிட வேண்டியதான். இப்பவே நேரம் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். கையில கால விழுந்தாது எப்படியாவது மன்னிப்பு கேட்டு எம்மா என்ன வீட்டுல சேர்த்துக்கன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது நடக்கட்டு. கோழி மிதிச்சு என்னைக்கு குஞ்சு சாவுமா? எங்க அம்மா கோவப்பட்டு இருப்பா. அதெல்லாம் பார்த்தா நம்ம கதை நடக்காது. இல்லன்னா நம்ம கதை பொழப்பு நாரி போயிரும். இந்த மனசை தூங்கிட்டு கிடக்கணும். என்னன்னு போட்டு நம்ம பேக்க தீட்டி கிளம்பிட வேண்டியதான். சில தை மத்தாவ ஊந்து வரத பார்த்தா இன்னும் சரியாவல போல இருக்க. பழத்தாடி போல இருக்க. சவத்தை பார்க்கவும் பாவமாவும் இருக்கு. வெள்ளையம்மா எங்க போற? எங்க போவ? சாவ போறேன். என்னதான் ஆகட்டும். இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் பேசவே கூடாதுக்கா. அந்த வார்த்தை எல்லாம் வாயில இருந்து வரவே கூடாது. உன் வாயில இருந்தா யார் வாயில இருந்தா வரவே கூடாது. என்ன செய்ய? என் மர்மா வீட்டுட்டு வெளியே ஒளிஞ்சு வா கிளவி. நீ எதுக்கு இங்க இருக்க? என்னத்துக்கு இருக்க? என்னெல்லாமா பேசி விட்டான். நான் எதுக்கு இருக்கணும்? எங்கேயாவது ஒளிஞ்சு போறேன். ஏக்கா உன் மர்மா இன்னைக்கு புதுசாவே ஏசுதா? அது சரிக்கா. எங்க போய் வாசமா வாங்கிட்டு வந்த? என்ன சொல்லுத செல்ல தாயி? எது சொன்னாலும் இந்த பக்கம் வந்து பேசு. இந்த பக்கம் சரியா கேட்க மாட்டுக்கு. ஒண்ணு பாதியமா கேக்கு. எங்க போயிட்டு வாசமா வச்சுக்கினேன். யாருக்கு அப்படி ஒண்ணு பதம் பார்த்து விட்டது? கண்டிப்பா சொல்லணுமா? சொன்னா எனக்கு தெரியும். என் காலு திருக்கிக்கிட்டு போகுது. கையி முறுக்கிக்கிட்டு போகுது. வாயி வடக்கு நீக்கி போகுது. என் கொண்ட
இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? உன் சம்மந்தக்காரி இருக்கால, உன் சம்மந்தக்காரி. எதுக்கு சொல்லுதா சம்மந்தக்காரியா? ஆமா, உன் சம்மந்தக்காரி. அதான் உன் மவளை கெட்டி கொடுத்திருக்கிய அந்த முக்காடு வேணும்னு வேலை. செல்ல தையி, உன் சம்மந்தக்காரி சரியான ஆளா இருப்பா. அந்த சுத்தவள சொல்றீங்களே அம்மா, இப்ப பயங்கர ரவுடியா இருந்திருப்பாளோ. ஆமாக்கா, என் மொவ கூட சில நேரத்துல சொல்லுவா, என் மாமியாரி பசு மாதிரி அப்படியே பாம்போல படுத்திருப்பா, சில நேரத்துல பாயும் புலி மாதிரி பாஞ்சு பிராண்டி எடுத்துருவான்னு. என்ன நடந்துன்னு கேளுக்கனி. சொத்தவள சொல்றீங்களே எதுக்காண்டி இப்படி ஒட்டு போட்டு பொத்து புரோட்டா ஆக்கியிருக்கா? அந்த வேணக்காரி இருக்காளா, வேணக்காரி அவளால வந்துச்சு. அதான் அந்த நீலாம்பரி இருக்காளே, அந்த நீலாம்பரி அவளால தான். என்னக்கு சொல்லுது நீலாம்பரியா? ஆமா செல்ல தாயி, அவ வாந்தி எடுத்துட்டு கிடந்தாளா. நானும் என்ன யாதன்னு இந்த பெரம்பு கிளவியை கூட்டிட்டு போய் பார்த்தேன். பெரம்பு கிளவி கையை பிடிச்சு பார்த்துட்டு எல்லாத்தையும் புட்டு 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 வச்சு விட்டு. என்னக்கு செய்தவளுக்கு எல்லாம் நல்ல விஷயம் தான். அந்த நீலாம்பரி மாசமா இருக்கா. விஷயத்தை கேட்டோன்னே நான் சும்மா இருப்பேனா? நான் சும்மா இருந்தாலும் என் வாய் சும்மா இருக்குமா? நேரா பறந்து அடிச்சு சொத்தவர சொர்ணகிட்ட போய் சொன்னதுக்கு போனம்மா. வாரில் எடுத்து பின்னி பெடல் எடுத்துட்டாள். ஐயா பெடல் எடுத்துட்டா. வாயில அடிச்சா கையில அடிச்சா முழுசா அடிச்சு நொறுக்கிட்டா. அப்ப அந்த நீலாம்பரி மாசமா இருக்காளோ? ஆமா, அவளாலதான் இந்த வேணை. ஐயா சும்மி என் மொவளை படாத படுத்துவா. இனி இருக்க விடுவாளா என் மொவளை? செல்லத்தாயி, உன் மவளுக்கு ஆப்பு ரெடி ஆயிட்டு, கவலையே படாத. போற பக்கம் பார்த்தா உன் மவளை உன் வீட்டுக்கு அடிச்சு பத்தி விட்டுருவா. ஏன்னா சொத்தவளை சொர்ணகிளிக்கு தான் வாரிசு வரப்போது இல்ல உன் மொவ மூலமா. வந்துட்டா ராஜேஷ் கமல் அடிச்சு படுத்துக்கோ. என்னடி இதெல்லாம்? ஒரு புருஷனை கூப்பிடுறது முறையாது. உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? எங்கம்மா என்னைக்கு இறச்சி கடைக்கு போனா? நான் பொய்யே சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீட்ல என்னவோ நடக்கு, அது மட்டும் புரியுது. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், உங்க அம்மையா உங்க தங்கச்சியோ என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டிரலாம்னு மட்டும் நினைச்சாவோ நடக்கவே நடக்காது. அதுக்கு தயாரா தான் நானும் இருக்கேன். எந்த சதி வலிக்கும் இந்த ராதிகா பயப்பட மாட்டா. உமருக்கும் சியாத்து தான். பீ கேர்ஃபுல். சொல்லுடா, என்ன காலையிலே போன் பண்ணிருக்க? இல்ல 2 நாளா சரியாவே சாப்பிடல. சரி அவனுக்கு பிடிச்ச பூரியை சுட்டு கொண்டு வந்திருக்கேன். ரெண்டாவது சாப்பிட சொல்லுவோம். யார்கிட்ட போன் பேசுதான்? ஒருவேளை அது பிள்ளையா இருக்குமோ? அதெல்லாம் எப்படி பேசுவான்? என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசுவானா? அப்படிலாம் பேச மாட்டானா என் பிள்ளை. சரி இருந்தாலும் நிப்போம். அவன் என்ன பேசுதானே தெரியலையே. சரி பேசி முடிச்சோன்னு போவோம். ஹரி சொல்லுடா. டேய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா தெரியாது தெரியல. நேற்று ராத்திரி யாழினி அவங்க அப்பாவும் வண்டியில நிறைய ஜாமான்லாம் ஏற்றி போட்டுட்டு நம்ம மெயின் ரோட கடந்து நம்ம நார்களை தாண்டி போயிட்டு இருந்தாங்க. என்னடா சொல்லுத? நார்களை தாண்டியா? நார்களை தாண்டி எங்க? நார்களை தாண்டி அப்படியே திருநெல்வேலி ரோட்ல. நான் திருநெல்வேலில இருந்து அங்கிருந்து ரிட்டர்ன் ஆயிட்டு இருந்தேன் ஒரு முக்கியமான வேலையாட்டு கார்ல போயிட்டு. கரெக்டா சொல்லுடா, என்னடா சொல்லுத? கிளியரா சொல்லு. ஏன் இப்படி படப்படுத்திட்டு வரான் என்னன்னு தெரியலையே. நாங்களே இறங்கி ராத்திரி போல ஒரு 2 மணிக்கான இருக்கும், தூக்கம் வந்துருமான்னு சொல்லிட்டு டீ குடிக்கிறதுக்காண்டி டீ கடையில இறங்கி நின்றுட்டு இருந்தேன் காரை நிறுத்திட்டு. ஆமா, யாழினி அவங்க அப்பா ஏன்டா எல்லாரும் ஊரே காலி பண்ணி போற மாதிரி பொட்டி படுக்க ஜாமான் எல்லாம் ஒரு குட்டியான நிறைய இருந்துச்சு. ஏன் எங்க போறாங்க? ஏய் அது இருக்கட்டும், எங்க கரெக்டா பார்த்து சொல்லு. எங்க போறாங்க யாது போறாங்கன்னு நீ ஏதாவது பாத்தியா? யார் எங்க போறா? நான் கீழே இறங்கினே டீ குடிச்சிட்டு நிக்கேன். அப்போ அவங்க வண்டி லேசா ஸ்லோவாச்சு, கிராஸ் ஆச்சு. அப்பதான் லேசா சும்மா எதேச்சியா பாக்க யாழினி அவங்க அப்பாவும் இருக்காங்க வண்டியில. வீட காலி பண்ணி போற மாதிரி இருக்கு. நான் அதெல்லாம் நினைச்சேன், ஒருவேளை உனக்கு தெரியாம இருக்குமா அப்படி நினைச்சு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அந்த நேரத்துல எதுக்கு போன் அடிப்பானே அப்படி நினைச்சுதான் காலையில அடிச்சேன். உனக்கு தெரியுமா இப்படி? என்னடா இது இப்படி பண்ணிருக்க? உடனே அந்த நிமிஷமே எனக்கு போன் அடிச்சு சொல்லிருக்கலாம்ல, நான் பிடிச்சிருப்போம்ல. என்னது பிடிச்சிருப்பான்? நல்லா இருப்ப, கரெக்டா சொல்லுடா. எனக்கு என்னமா அவங்க போறத பார்த்தா அப்படி நேரா மெயின் ரோட்ல திருநெல்வேலி அந்த பக்கமா தான் எதுவும் போவாங்க போல தெரியுது. மிஸ் பண்ணிட்டேனடா, தெரியாதடா எனக்கு. இப்படிலாம் நடக்கும் எனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். தெரிஞ்சுதான் ஏதோ ஊருக்கு வெளியூருக்கு இங்க போறாங்க போலாம் நினைச்சிட்டேனா. ஏன்னா அந்த நேரமே உனக்கு போன் அடிச்சிருப்பேன். இல்ல நானே வண்டி நிறுத்தி என்ன ஏதுன்னு கேட்டிருப்பேன். சீக்கிரம் போன வை. நீ எங்க இருக்க? நான் வீட்டுல தான் இருக்கேன். சரி வை போன்ல பேசினா சரிப்படாது, நேர்ல வரேன். எப்படியோ கடவுள் புண்ணியத்துல ஒரு க்ளூ கிடைச்சிட்டு என் ஃப்ரெண்டு மூலமா. எப்படியும் அந்த பக்கமா தான் அந்த வழியா தான் போயிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிடலாம். இப்பவே என் ஃப்ரெண்டை கூட்டு போய் எந்த இடத்துல அவன் பார்த்தான் அப்படின்னு வண்டி எடுத்துட்டு போய் பாப்போம். ஹாய் சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல இந்த மந்த் ஆஃபர் நாளையோட முடிய போகுது. பை 2
வாங்குனீங்கன்னா ஒரு நலங்கு மாவு பொடி 100 கிராம் ஃப்ரீயா கொடுக்கறோம். இன்னும் எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே ஆஃபர் இருக்கு. தமிழ்நாடு பாண்டிச்சேரி முழுக்க எப்பவுமே நம்ம கொரியர் சார்ஜஸ் ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். 499 ரூபாய்க்கு மேல நீங்க ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எங்க கிட்ட வாங்குனீங்கன்னா இந்தியா முழுக்கவே ஷிப்பிங் சார்ஜஸ் ஃப்ரீ தான். இந்த ஃப்ரீ ஆஃபர் நம்ம அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு உண்டு. நிறைய பேர் நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்கும். நம்ம கிட்ட ஏற்கனவே 11 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்போ அடுத்த வாரத்துல இருந்து புதுசா இன்னொரு ப்ராடக்ட் வரப்போகுது. நிறைய பேர் எங்ககிட்ட வெயிட் லாஸ் பவுடர் இருக்கான்னு கேட்டுட்டே இருக்கீங்க. அவங்களுக்காக தான் இந்த ப்ராடக்ட். உங்களுக்கும் இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும்னா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி சொந்தங்களே.